கடைசி காஃபி கோவாவில். ஆமா மக்களே, இன்னைக்கு நான் கிளம்புறேன் கோவால இருந்து. எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. வெற்றிமன் பிளாக்ஸ் இன்னைக்கு 17வது நாள், கடைசி நாள் வர்க்கட்டும் போட்டாச்சு கோவால. பவர் கட்டு தான் என்னன்னே தெரியல, இது ஸ்கேமா இல்ல உண்மையாவே பவர் கட்டா. இந்த ராஸ் ஆம்லெட் ஃபேமஸா இங்க கோவால. அது ஒண்ணு இல்ல மக்களே, நம்ம ஊர்ல கலக்கி இல்ல அதேதான். இவனுக்கு வந்து ஷேரா வந்து தனியா குத்துறாங்க, நம்ம ஊர்ல வந்து ஷேரா விட்டு போட்டு கலக்கி அடிப்போம். வேற என்ன புதுசா இல்ல. ரெண்டு பேரும் ஹைஜாக் பட்ட மக்களே. இவனுக்கு வந்து கொஞ்சம் எனக்கு பைத்தியம், அதனால வந்து இதை வச்சு நான் ரொம்ப ஒரு கலெக்ஷன் வச்சிருக்கேன். அதை நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு காமிக்கிறேன். பாப்பா கரண்ட் போனாலும் இந்த வீடு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. சரி கடைசியா ஒரு படையப்பா சிவாஜி கணேசன் ஃபீலிங்ஸ். ஃபைட் என்னவோ 9:30 மணிக்கு தான் நைட்டு. சரி என்ன பண்றதுன்னு தெரியல, கரண்டும் இல்ல. சரி கிளம்பிடலாம்னு சொல்லி போட்டி தட்டிட்டு கிளம்பிட்டேன். கோவா வந்தாலும் ஒரு ஃபினிஷிங் பாயிண்ட் இருக்கு மக்களே, அந்த இடத்த வாட்ச் அவுட் தான் எப்ப வீட்டுக்கு போறது. இதுதான் அந்த இடம் மக்களே. இந்த ரெசார்ட் பேர் வந்து கலாமாரி ரெசார்ட். இந்த பீச் வந்து கேண்டலின் பீச் மக்களே. டேரக்டா போறதோட ஸ்விக்கி டவுன்லோட் பண்ணிட்டு போனீங்கன்னா ஒரு 25% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். என் பேர் சொல்லிட்டு போனீங்கன்னா செவ்ல 2 கிடைக்கும். கோவில் அடிச்ச வெயில்னால மண்ணில சூடு ஏறிச்சு. அண்ணன் சொல்லி ஒரு ஹெட் மசாஜ் ஒன்று போட்டேன். சைலண்டா மசாஜ் முடிஞ்ச கையோட அப்படியே ஒரு சன்பாத் போடலான்னு பார்த்தேன். அது என்னன்னு தெரியல மக்களே, இந்த வெள்ளக்கார தூரங்களாம் சன்பாத் எடுத்தாங்கன்னா ரெட் கலர்ல வரானுங்க, நம்ம மட்டும் கண்ட கரையன்னு வெளியே வரும். இருபட்சத்தை காரணத்தினால முதல் நாள் எங்க சாப்பிட்டோம், மதியம் அதே எடுத்து கொண்டோம். என்னன்னே தெரியல, இந்த சாப்பாடுக்கு ரொம்ப அடிக்ட் ஆயிட்டேன் நான். அடுத்த 2 பையங்க புது ஃபாலோவர் மக்களே, இப்படி எல்லாம் ஃபாலோஸ் பிடிக்க வேண்டியதா இருக்கு. பையாங்களுக்கு டாடா பாய் சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு ஏர்போர்ட் கிளம்பியாச்சு. ஒரு நல்ல விஷயம் மக்களே. இங்க என்னன்னா, இந்த ரெண்டல் கேப்க்குலாம் 80 கிலோமீட்டர் ஸ்பீட் மேல நீங்க போக முடியாது மக்களே. இது ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர் வேற. நம்ம வண்டியை ஒட்டிட்டு ஏர்போர்ட் வந்து சேர்ந்துட்டேன். வரும்போது செக்-இன் பேக் எஸ்கேப் ஆயிடுச்சு. இங்க இருந்து கிளம்பும்போது மாட்டிட்டேன். ஏன்னா பேக்கேஜ் வந்து கொஞ்சம் வெயிட் அதிகமாச்சு சார், நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்ணி தான் ஆகணும். நாங்க எவ்வளவு கேட்டா 2500 சரி போங்கடான்னு சொல்லி அதையும் பே பண்ணிட்டு இந்த டயர்ல ஃபிளைட் ஏறினா போதும் சொல்லி அதையும் கொடுத்துட்டு அங்கே கிளம்பிட்டேன். பஞ்சாயத்து எதனா அனௌன்ஸ் பண்றான்னு சொல்றதுக்குள்ள அடிச்சு பிடிச்சி விமானத்துக்குள்ள இறங்கிட்டேன். அப்படியே அடிச்சு பிடிச்சி வந்து சேர்ந்துட்டேன். அப்படியே பெங்களூர்ல வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வர வச்சிட்டேன் பிக் பாஸ் கிட்ட. பாருங்க பிக் பாஸ் என்னெல்லாம் பண்றாங்க கோவா ஏர்போர்ட்லன்னு சொல்லிட்டு. 5 கிலோ எக்ஸ்ட்ரா நல்லா இந்த ஃபிளைட் மூவ் ஆகுது போல இருக்கு. இருந்தாலும் 2500 கொடுத்தனால அந்த ஃபிளைட் மூவ் ஆயிடுச்சு. இந்த ரூல்ஸ் மட்டும் கொஞ்சம் மாத்துங்க இந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ் எல்லாரும். பிக் பாஸ் கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் என் மனசு கொஞ்சம் சாந்தி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வாகனத்துல ஏறி வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன். நாளைக்கு பார்க்கலாம் மக்களே. ஃபோக்கஸா இருங்க. மிக்க நன்றி. Hello guys, my new vlog. Please to channel my Sakrapara.